எல்லாரும் சோஷியல் மீடியால அந்த ஒரு ஃபோட்டோவ பார்த்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, அவர அசிங்கப்படுத்தணும்னு நெனைக்கிறது. மிக முக்கியமா அவருக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒருத்தர் வெறும் அவர் ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம, அவருக்கு பெரிய பேஷன் இருக்கு ரேஸ் மேல. அந்த பேஷனுக்காக என்ன வேணா பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணா போலான்னு சொல்லிட்டு, பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணி, அவருக்கு என்ன ஹேர் ஸ்டைல் புடிச்சிருக்கோ, அப்படி முழுக்க முழுக்க ஒரு ட்ரிம் கட்ல, அடுத்து பயங்கரமான ஒரு ரேஸ்ல ஈடுபட போறாரு. யூரோப்பியன் சீரிஸ்ல, பெல்ஜியம்ல அவருடைய 3rd ரவுண்ட் ஆஃப் ரேசிங்குள்ள இறங்க போறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன, நீங்கலாம் என்ன இடத்துல இருக்கீங்க ஒரு கிண்டல் பண்றதுக்குன்ற ஒரு பெரிய கோவம் ஒண்ணு வருது. அது தாண்டி இன்னொரு பாயிண்ட்டு, அவருக்கு நோய் இருக்குன்னு என்னென்னவோ போடுறாங்க. அவருக்கு கேன்சர் இருக்குன்றாங்க, அவருக்கு சொல்ல முடியாத ஒரு நோய் இருக்குன்றாங்க, அவருக்கு முதுகுல ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது ஏதோ தப்பாயிடுச்சு, அதோட சைடு எஃபெக்ட் இப்போ வந்திருக்கு, அதனால தான் அவர் இப்படி இருக்காருன்னுலாம் சொல்றாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு, மனசாட்சியோட நம்ம வீட்ல யாராவது அப்படி இருந்தா, அவங்கள இந்த அளவுக்கு எதுவும் தெரியாம இப்படி ஹர்ட் பண்ணுவோமா? அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்கன்றது தான் என்னுடைய பெரிய தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். என்னன்னா, அவருடைய பேஷன நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டுருக்காரு. அத நெனச்சு நீங்க பாராட்ட வேணாம். அமைதியா இருந்தா போதும். அவர மீண்டும் மீண்டும் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி அவர ஹர்ட் பண்ண வேண்டாம். அஜித் சார் மாதிரியான ஆள பார்க்கும்போது எல்லாரும் பிரமிச்சு போய் நெறைய பேர் அவர ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு 0லேருந்து இப்போ ஒரு ஹீரோவா மாறி ஒரு ஸ்டாரா மாறுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அஜித் சார் நெறைய ஃப்ளாப்ஸ் குடுத்துருக்காருன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஃப்ளாப் குடுத்தா அவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குமா? கண்டிப்பா அது நடக்காது. அதை தாண்டி ஃப்ளாப்லாம் இருந்தாலும் நாங்க அஜித் சார் கூட தான் இருப்போம்னு ஒரு கூட்டம் இத்தனை வருஷமா இருக்கு. அப்பேற்பட்ட கூட்டத்த ஒருத்தர் கட்டி ஆண்டுகிட்டு இருக்காருன்னா, அப்ப அவருடைய மனசு எப்படி இருக்கும்? அப்பேற்பட்டவருடைய மனச நீங்க ஹர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கான்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அண்டு மத்தவங்க என்ன சொன்னாலும் ஓகேங்க. எனக்கு அவர் அந்த ஹேர் ஸ்டைல்லயும் ரொம்ப அழகா, அந்த கெட்டப்ல என்ன இருக்கணுமோ, அது எல்லா அம்சத்தோட, அவருடைய அந்த சார்மிங் கரிஷ்மா அப்படின்றது இருக்கும்ல, எப்பயுமே அவர் நடந்து வரும்பொழுது, என்னையே அறியாம அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிஜிஎம் இருக்கதா ஃபீல் பண்ணி தான் அவருடைய வீடியோஸையும், ஃபோட்டோவும் நான் பார்த்துருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு கரிஷ்மால தான் அந்த வீடியோவ நான் பார்த்தேன். என்ன மாதிரியான நெறைய அஜித் சாருடைய ஃபேன்ஸ் அத அப்படி ரசிச்சிருப்பாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. ட்ரால் பண்றவங்களா இருக்கட்டும், தேவையில்லாம வதந்தி கிளப்புறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்றதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பல வருஷமா அவர அழிக்கணும்னு நெனச்சு உங்களுடைய ஒரு படியா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த படியெல்லாம் அவருடைய படிக்கட்டா மாறி அடுத்தடுத்து அவரும் ஏறி போயிட்டு தான் இருக்காரு. நீங்க எவ்வளோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாலும், அவரு முதல் படிக்கட்டு ஒண்ணு வச்சாரு தெரியுங்களா? அந்த படிக்கட்டு அளவு கூட உங்களால ஏற முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்தா இருக்கு. இதுதானே நாங்க தொடர்ந்து அஜித் சார் பக்கம் தான் இருக்க போறோம்ன்றதுலயும் சந்தேகமே இல்ல. இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் பார்த்தேன். அஜித் சார் அடுத்து ஆதிக் சார் கூட ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்காக தான் இப்படி ஒரு கெட்டப்ன்னு சொல்லிட்டு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் அப்படியும் இருக்கலாம். அஜித் சார் கெட்டப் அப்படின்னு வரும்பொழுது என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போவார்ன்றது நம்ம நெறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். நீங்க சொல்லுங்க ஒரு ஸ்டாரா இருக்கும்போது வேதாளம் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்றாரு. அதுக்காக கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ஒரு ட்ரிம் அடிச்சு ஒரு கெட்டப்ல அப்படி இறங்குறான்றதெல்லாம், அது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அப்படி பண்ணணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. ஆனாலும் நம்ம படம் பண்றோம். அதில டைரக்டர் இப்படி ஒரு ரெக்வயர்மெண்ட் வைக்கிறாரு. நம்ம அது முழுக்க முழுக்க இறங்கி பண்ணுவோம்னு ஒண்ணு பண்றாருல்ல. அதுதான் டெடிகேஷன். அதுதான் அந்த படத்தோடைய வெற்றியா மாறுது. கண்டிப்பா மீண்டும் மீண்டும் அஜித் சார் பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தத விட பெரிய அளவுல தரப்போறாருன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டா இருக்கு. இதாண்டி நீங்க அந்த ஃபோட்டோவ பார்த்திருந்தீங்க, அந்த வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு புடிச்சிருந்தது? நீங்க உண்மையா அஜித் சாருடைய ஃபேனா இருந்தீங்கன்னா, நீங்க எந்த கெட்டப்ல அவர யோசிச்சு பார்த்தீங்க? நான் எப்படி யோசிச்சு பார்த்தேன்னா, டோன்ட் பிரீத் அப்படின்ற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கேரக்டர். அப்படி ஒரு படம் இந்த கெட்டப்ல அஜித் சார் பண்ணாருன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க ஒரு ராத்திரி நடக்கிற ஒரு கதை. ஒரு பேய் படம் என்ன ஃபீல் தருமோ, பயங்கர இன்டென்ஸான டெப்த்தான ஒரு த்ரில்லர் படம் என்ன ஃபீல் தருமோ, அத மொத்தமா அந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அப்படி ஒரு படம் அஜித் சார் இந்த கெட்டப்ல பண்ணாருன்னா, தமிழ் சினிமாவ ஓவரால் இந்தியன் சினிமாவ திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன்ல ஒரு படம் பண்ண முடியுன்ற மாரி தான் நான் பார்த்தேன். இதை தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் கேஎஸ்.
பாய்.